ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விமல் பேசுகிறேன். இன்றைக்கி என்னன்னாக்கா யூடியூப்பில் பார்த்து சிக்கன் பாப்கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் 1 kg எடுத்தாச்சு. எல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கினியாச்சு. கட் பண்ண கழுவி வச்சுருக்கோம். மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, சில்லி பவுட்ரு, இன்னும் கொஞ்சம் காரம் இருக்கட்டும், உப்பு, கரம் மசாலா கொஞ்சம், பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பாக்கெட் போட்டுக்காங்க. அப்புறம் மிளகுத்தூள், கொஞ்சம் எலுமிச்சப்பழம், ஃபேன் பண்ணுதுண்ணா. இது ஊறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஓடணும்? ஒரு 15 நிமிஷம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்படி எல்லாம் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கூட போதும். அதுக்குள்ளே நம்ம அந்த மாவெல்லாம் ரெடி பண்ணிக்கின்னு போதும். சார் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். சூப்பராக பார்த்து எண்ணெயில் போட்டு வறுத்தா இப்போ இது மூடி வச்சிடலாம். ஆச்சா, வச்சிடலாம். இப்போ என்ன 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மைதா மாவு 5 ஸ்பூனா? ஓகே, அப்போதுமா காரம் மிளகாத்தூள், உப்பு, பெப்பர் பவுடர் லைட்டாக ஓகே. அதெல்லாம் ஊற்று ஊற்று. சிக்கன் எடுத்து பெசுக்கின மசாலா எடுத்து நம்ம இந்த மைதாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி ஆச்சா? கரெக்ட் ஆகிடல? ஓகே. மிச்சம் மீதியாக தான் இருந்துச்சா தோசை சுட்டுக்குமா? ஃபஸ்ட்டு பண்ணால் கரெக்டாக இருந்துச்சு இல்லையா? போட்ட உடனே ஜாஸ்தி ஆச்சு. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடு. அவ்வளோதான், போதோடு. தேவையான அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிக்கன்னு மைதாவை. ஓகே, ஆச்சு. இது கொஞ்ச நேரம் விட்டுருங்க. ஓகே, கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும். இது மைதா 2 கப்பு நல்லா போட்டது கரெக்டாக. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் பவுடர். இன்றைக்கி யூடியூப் பார்த்து பண்ணிருக்கோம். இது சக்ஸஸ் ஆகுதா, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நல்லா பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு 80% கிளியர் ஆகிடுச்சு. ஈஸி தான் மெத்தடு. கார்ன்ஃப்ளவர்
அது 2 கப்பு. இது 1 போதுமா? போதும் போதும். ஓகே. ஓகே, 2 மிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு எது வேண்டாம், இது 2 போதும். நான் எங்கள் அம்மாவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் யூடியூப்பில் பார்த்து எப்படின்ட்டு. ஓகே, இப்போ எண்ணெய் காய வைக்கணும். எண்ணெய் சூடு பண்ணாக்கா ஸ்டவ்வில் இதுக்கு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றுங்க. போதும். எங்கள் அம்மா ஏதோ நேற்று கபாப் செஞ்ச எண்ணெய் ஊற்றுறாங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சி எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அதனால் இது ஊற்றுறோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்கலாம் இந்த டேஸ்ட் எப்படி வருதுன்னு தெரில. புதுசாக யூடியூப்பில் பார்த்து நாங்களும் பண்ணிருக்கோம். இந்த டேஸ்ட்டு பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. எண்ணெய் கொதிச்சா இன்னும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி இந்த கார்ன்ஃப்ளவர் மைதா பவுடரில் மிக்ஸ் பண்ணி கபாப் இல்லை சிக்கன் போட்டு இப்படி க்ளீனாக இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து போட்டோன்னா சிக்கன் பாப்கார்ன் ரெடி. சரி தான் யூடியூப்பில் காமிச்சாங்க, சரி அந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம் நாமளும். சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. அவங்க சொன்ன மாதிரி நம்மளுக்கு வருமானு தெரில. நாம் பாப்கார்ன் சாப்பிட்ணுன்னா 70-80 ரூபா சொல்கிறாங்க கொஞ்சோண்டு. சரி நாம் பண்ணி சாப்பிட்ட பிறகு பார்க்கலாம். இது இப்படி பண்ண மாட்டாங்க, இது கொஞ்சம் நல்லா பண்ணுறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம வயிற்றுள்ளதாக போக போகுது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே இதெல்லாம் செய்கிற அப்படி வேவிச்சு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இப்போ எப்படி யூடியூப் பார்த்து பண்ணுகிறேன், நான் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டால் எனக்கு செஞ்சு தான் ஆகணும். இப்படி நம்ம கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் அம்மாது ஐடியா கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுகிறாங்க. சரி சொல்லு, அம்மாவுக்கு மூளை இல்லைன்னு சொல்லு. அப்படியெல்லாம் இல்லைம்மா. இப்போது சிக்கன் பாப்கார்னுக்கு கொஞ்சம் மேலே எப்படி இருக்குது பாருங்கள். அப்படி ஒரு மாதிரி இந்த ஒடிஞ்சு போன மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா? பார்க்கறதுக்கு ஒரு நல்லா இருக்குது. ஓரளவுக்கு ஓகே வந்தாச்சு. இதில் ஏன்னாக்கா இப்படி பண்ணுறோன்னாக்கா மாவெல்லாம் மிச்சம் மிதிக்கிறதெல்லாம் கீழே கொட்டும், அதனால நம்ம இப்படி பண்ணுறோம். எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா சொல்லுமா போட்டுடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா நம்ம அப்படியே போடுவோம். ஆனால் கொஞ்சம் ஜரடை தான் கொஞ்சம் பெருசாகிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறேன். எனக்கு கடாய் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாகிடுச்சு வச்சுருந்து. ஓகே, நான் கோல் கொடுக்குறான்ட்டு. சரி ஓகே, அது வேறு விஷயம். இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். யூடியூப்பில் எதனா ஒன்று பண்ண இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு லீவ் கொடுத்துருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை. அதனால் நம்ம ஏதோ ஒன்று புதுசாக டிஷ் பண்ணுறோன்னு சொல்லி நினச்சிங்க. இது வரைக்கும் பாப்கார்ன் பண்ணியிருந்தில்லை, ஆனால் இப்போ பண்ணுறோம் பாருங்கள். ஓகே இப்போ இது பிடிச்சின்னு இப்படி வேறு வழி இல்லை. பத்தாது நினைக்கிறேன், பத்தாது. இந்த தண்ணியாக பண்ணிட்டாங்க மாதிரி அவன் 10 நான் கேட்குறேன். நான் பண்ணிக்கிறேன். சரி பரவாயில்ல, பத்தலைன்னா கூட மிச்சம் மீதிக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இருக்கிறத வச்சு பண்ணால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணு, பரவாயில்ல. ஓகே டன். எனக்காக இன்றைக்கி எங்கள் அம்மா ரிஸ்க் எடுத்து பண்ணி கொடுத்துருக்காங்க பாப்கார்னை, இல்லைனா கறி குழம்பு தான் ஆயிருக்கும் எங்கள் வீட்டில். பப்ளிசிட்டி பண்ணாதம்மா, அதெல்லாம் என் ப்ரெஸ்டீஜ் எல்லாம் என்ன ஆகுது. நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க பார்த்து வீடியோவில். மாவோட தூக்கி போட்டேன். அப்படியே கலக்கினா போதும். போதும் இல்லை? ஆடி இவ்வளோ இந்த ஐடியா பண்ணிட்டாங்க, சரியாக பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கை வச்சிட்டாங்க. ஓகே, இப்போ நல்லா வந்துச்சு பாருங்கள். பாப்கார்ன் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் எண்ணெயில் போட்டாச்சு இல்லை, வைக்கணும். வச்சா தான் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு 80% நம்ம கெலிச்சிட்ட மாதிரி தான். சரி, இப்போ இந்த பாப்கார்னை ஃபஸ்ட் நம்ம எண்ணெயில் போட்டு பார்க்கலாம். மிச்சம் மீதியெல்லாம் அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தட்டு இப்படி தட்டுறேன். தட்டுறேன். எப்படி இருந்தாலும் நம்மளது கொஞ்சம் மூளை தான், மிச்சம் எல்லாம் அம்மாது தான் மூளை. சொல்லப்போனால் இதே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நான் இதெல்லாம் தட்டி கிஷ்டி எல்லாம் ரொம்ப லேட் பண்ணிட்ட மாதிரி இது பாருங்கள். இப்படி கையில் போட்டு பண்ணாக்கா டக்குன்னு ஆகுது பாருங்கள். எங்கள் ஆய வேறு என்னவோ பார்த்துன்னுக்குறாங்க. என்னடா என்னவோ பண்ணுங்கிறான் புதுசாக கொழும்பு பண்ணுறதை விட்டு.
சரி, எங்கள் அம்மா வேறு பாருங்க, எங்கள் அம்மா இவங்க தான் எங்கள் அம்மா. போட்டாச்சு எண்ணெயில், பரவாயில்ல எண்ணெயில் போட்டாச்சு. நல்லா கொதிக்க கொதிக்க கரகரன்னு சவுண்டெல்லாம் வருது கேளுங்க. அது இன்றைக்கி சாப்பிட்ணும், வாய் வேறு வச்ச ஊறுது எனக்கு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட்னு தெரில. பிளேட் வேறு வச்சுருக்கிறேன், போட்டு பார்க்கட்டும் எப்படி இருக்குதுன்ட்டு. ஓ, பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்குது, பாப்கார்ன் மாதிரி தான் இருக்குது. இதே எடுத்துருமா. நாங்கள் வந்துடுச்சு, எங்கள் அம்மா சக்ஸஸ் பண்ணிட்டாங்க, நானும் அவ்வளோதான் ஜெயிச்சிட்டோம் இந்த போட்டியில். பாப்கார்ன் ஆயிடுச்சுலவன் வந்துடுச்சு. யூடியூப்பில் யாரும் அவங்க சொன்னாங்க, அதே மாதிரி பண்ணிட்டோம். ஆனால் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு தெரியல. அவங்க பார்க்கல சாப்பிட்டது நீ? ஆமாம் ஆமாம், பார்த்தேன். திருப்பி போடணும். எப்படியோ பாப்கார்ன் பண்ணிட்டோம். இதுக்காக 4 நாளாக பிளான் பண்ணியிருந்தேன் நான், இப்படி பாப்கார்ன் பண்ணுன்ட்டு வீட்டில். இந்த 4 நாளில் இன்றைக்கி சண்டேல தான் சக்ஸஸ் ஆயிடுச்சு. பாப்கார்ன் பண்ணியிருந்தேன் பாருங்க. சமைக்கணுன்னாக்கா ஒரு ஆர்வம் தான், ஆனால் அது செய்யணும் தான் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமாம், நாளைக்கு இன்றைக்கில நாளைக்கு நான் ஒரு ஷாப் வைக்கணும். இந்த மாதிரி பீஸா பர்கர் அந்த மாதிரிலாம் ஐடியா இருக்குது. அதனால் இந்த KFC மாதிரி எதனா ஒன்று பண்ண ஐடியா பார்க்கலாம். நம்மளோட ஐடியா வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது. பாருங்க, பாப்கார்ன் ரெடி, சிக்கன் பாப்கார்ன் ரெடி. எண்ணெய் வேறு ஊற்றினுக்கிறேன் நான். ஏன் எவ்வளோ பார் பாக்கெட்டு வாங்கி வச்சு நீங்களாம் சாப்பிடுது இல்லையா? சாப்பிட்றதுக்கு தான் கொஞ்சம் வாங்கி வச்சு இங்கே சாஸ் வேறு எடுத்து வந்துக்கிறேன். நல்லா காலி சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு தான் பெருமா ஆனது. சாப்பிட்டு காலி நான் எல்லாம் காலி பண்ணிடுறேன். சாப்பிட்டு தான் பெருமா இவ்வளோ பெரிய பேக்கெட் நீங்கள் சாப்பிட்டு இங்கே நல்லா எடு. பாப்கார்ன் வந்து செம்மையாக வந்துருக்குது. ஆனால் பார்க்கறதுக்கு பக்காவாக என்ன நிற்க இரு என்ன நிற்க வேணுமா? சரி, ஓகே. பாப்கார்ன் வந்துட்டு செம்மையாக இருக்குது. சாப்பிட்ணுன்னு அப்படியே வாய் ஊறுது. டேஸ்ட் பார்க்கணும் எப்படி இருக்குதுன்ட்டு. அது வீட்டிலே ஹோம்மேட் பாப்கார்னா பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. ஹோம்மேட் பாப்கார்ன்னாக்கா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதில் என்னன்னாக்கா இன்னும் ஒரு 3 பீஸ் இருக்குது இதில். ஓகே, எல்லாம் எடுத்தாச்சு. இன்னொரு இந்த சின்ன சின்ன பீஸ் வருது. முடிஞ்சிச்சே. அது பல்லு மக கரண்டி ஒன்று நினைக்கணும். ஆமாம், இப்போ ஃபைனல் டச். பாப்கார்ன் நம்ம இங்கே போட்டாச்சு. இப்போ கரண்டி இங்கே வச்சாச்சு. இப்போ இந்த பாப்கார்ன் பாருங்கள், 2வது ரவுண்ட் போயின்னுக்குறாங்க. 2வது ரவுண்ட் போட்டுன்னுக்குறாங்க. எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்கலாம். சாஸ் கொஞ்சம் ஊற்றலாம். நான் சாஸ் போடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். மூடு, சாஸ் மூடு. பாப்கார்ன் ரெடி. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா கையில் செய்யனால எங்கள் அம்மா அந்த கையிலே சாப்பிட்டோம். என்னம்மா ஒரு பீஸ் சாப்பிட்டு சொல்லுமா? இல்லைம்மா, நீ சாப்பிடு. நான் சொன்ன ஐடியாவுக்கு நீ சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது பரவாயில்ல. அந்த கையிலே சாப்பிடு, ஒன்றா வரல. செம்மையாக இருக்குதா? நிஜமாவா? என்ன ஒன்று சாப்பிட்டு பாரு. போட்டியா? போடலையா? சொன்னேன் நான் போடுன்ட்டு. டேஸ்ட் இல்லையா? நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா? உப்பு இல்லையா? ரிசல்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இவன் எப்படி சொல்கிறான்ட்டு சொல்லு. எங்கண்டு பாப்கார்ன் நல்லா பண்ணி நல்லா இருக்குதா இல்லையா சொல்லு. சூப்பராக இருக்குதா? பாப்கார்ன், சிக்கன் பாப்கார்ன் சாப்பிட்டு பார்க்கலாம். பாப்கார்னு சூப்பராக இருக்குது.
சூப்பராக இருக்குது. பாப்கார்ன் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. பிடிச்சிச்சு எனக்கு. சக்ஸஸ் பாப்கார்னு. வீடியோவில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் வீடியோ கூட கொஞ்சம் அப்லோட் பண்ணுங்க. பாய்.